ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முயலுக்கு தீனி போட லேட் ஆகி போச்சுங்க. கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டேன். மணி 5:30 போல் ஆயிடுச்சு. அவசர அவசரமாக வந்து இந்த தீவனத்தை எல்லாமே கட் பண்ணி சரி எடுத்து போட்டுருவோன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கொண்டு போய் போட ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா முயலுக்கு வந்து ஒரு 4 to 6 ஈவினிங் போட்டுருணுங்க. இல்லைன்னா எல்லாமே கூண்டை திறந்து வெளியே வந்துடுவாங்க. ரொம்ப பரபரன்ட்டு இது பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம எதாச்சும் கூண்டை வந்து லாக் பண்ணாமல் இருந்தோம்னா மேலேறி வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு பசிக்கிற மாதிரி தாங்க அதுகளுக்கும் பசிக்கும். அதனால் அந்த டைமுக்கு நம்ம போட்டே ஆகணும். அதனால் எல்லாமே கட் பண்ணி நம்ம போட ஆரம்பித்தாச்சுங்க. ஆக்சுவலாக மசாலெல்லாம் போடும்போது அது ஈஸியாக போட்டுடலாம். இந்த மாதிரி பயிர் வகைகள் போடும்போது அது கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். நம்ம கட் பண்ணி அதுக்கு எல்லாமே போடணும். பாருங்கள், இருட்டே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம் ஆயிடுச்சுங்க. எல்லாமே சேஃபாக நம்ம போட்டு வந்தாச்சுங்க. ஏன்னா பாருங்கள், குட்டிகள்லாம் பால் நல்லா குடிச்சிருக்கு. குட்டிகளுக்கு பால் கொடுக்கணுன்னா அவங்க அம்மாவுக்கும் நம்ம நல்லா தீவனம் கொடுத்தா தான், கரெக்டான டைமுக்கு தீவனம் கொடுத்தா தாங்க அதுவும் குட்டிக்கு பால் கொடுக்க முடியும். அதனால் நம்ம தீவனம் எல்லா முயலுக்கும் போட்டாச்சு. பாருங்கள், இருட்டாயிடுச்சுங்க. ஃபார்ம்குள்ளேயே இருட்டாக தெரியுது பாருங்கள். கிட்டத்தட்ட 7 o'clock கிட்ட ஆயிடுச்சுங்க. எல்லாமே நல்லா போட்டு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி வெயிட் லாஸ் பவுடர் அப்புறம் மசாலா கொரியர் எல்லாமே சேஃபாக பேக் பண்ணி நம்ம இன்றைக்கி கொரியர் பண்ணியாச்சுங்க. தேங்க்யூ.